பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்த இடம். தொண்டை மண்டலம். கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1984. ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் கைலாசநாதர் கோயில். சாளுக்கியர்களின் தலைநகரம் வதாபி. முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் எந்த அரசியலமைப்பு பிரிவின் கீழ் அமைந்துள்ளது? பிரிவு 26. பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 9. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. புவியில் உள்ள மொத்த நீரில் நன்னீரின் சதவீதம் 2.8%. சுற்றுலா பயணி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து தோன்றியது? ஆங்கிலம். சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளையும் இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் டேஸ் என அழைக்கப்படுகிறது. A3. சுற்றுலா இயற்கை பயன்பாடு, காலம் மற்றும் பயண தூரத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? 6. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். பொருளாதாரம் எத்தனை துறைகளாக வகைப்படுத்தப்படுகிறது? 2. இந்திய பொருளாதாரமானது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இந்தியா கருதியது? சமதர்ம. தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. நிதி ஆயோக் திட்டக்குழு செயல்படத் தொடங்கிய ஆண்டு 2015. இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு 1899. சென்னையின் பேசின் பாலத்தில் அனல்மின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1900. மின்னூட்டம் டாஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது? கூலும். மின் தடையின் SI அலகு ஓம். உலர் மின்கலத்தை உருவாக்கியவர் ஏய் சுகியோ. விலங்குகள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன? 2. பூவா தாவரங்கள் அவற்றின் உடல் அமைப்பின் பொறுத்து எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 3. 5 உலக வகைப்பாட்டு முறை முன்மொழியப்பட்ட ஆண்டு 1969. மருந்துகள் பொதுவாக எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? 2. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹ மீட்டர்.